கேம் ஷோக்கெல்லாம் ராஜா நடத்திட்டு இருக்கிறது இந்த ரோஜா. பொதுவா ஒரு கேம் விளையாடணும்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கணும். ஒன்னு விளையாடுறவங்களுக்கு பாடி ஃபிட்னஸா இருக்கணும், இல்ல மைண்ட் கேமா இருந்தா இன்டெலிஜென்ஸ் இருக்கணும். பாடி ஃபிட்னஸ் இன்டெலிஜென்ஸ் இல்லாம வெறும் ஐ அப்சர்வேஷன்ல விளையாடுற ஒரே ஒரு கேம் ஷோ நம்ம ஜீன் ஷோ. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி சீரியல்ஸ்னா நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ தமிழ் சீரியல்ஸ்ல பாத்தீங்கன்னா புது யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்படி புதுசா வந்து பிரபலமான ரெண்டு பேர் இன்னைக்கு நம்ம கூட விளையாட வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் நந்தினி அண்ட் கார்த்தி. சிம்பு ஜோதிகா பார்த்த மாதிரி இருந்தது. ஐயோ பார்த்தா அவங்க வம்பாவ போறாங்க. என்ன நீங்க அவங்க அவ்வளவு சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க, நீங்க ஆட மாட்டீங்க. டான்ஸ்ல நல்லா இவர் நல்லா பாட்டு பாடுவார் மேம், சிங்கர். நான் மாட்டி விட்டேன்ல, அதனால ரிவர்ஸ் பண்ணி ஒரு பாட்டு பாடுறீங்களா எனக்காக? பாட்டு வந்து ஆக்சுவலா இன்னைக்கு வந்து காலைல அந்த இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, தண்ணியில எப்படி அதெல்லாம் பண்ணாதனால பாட்டு பாடக்கூடாது, அது குற்றமாயிடும். வேற ஒரு நாள் தண்ணியில இல்ல அந்த காலத்துலன்னா சங்கீதம் எல்லாம் கத்துக்கணும். இப்ப வந்து ஸ்டைல் ஆயிப்போச்சு. என்ன ஸ்டைல் ஆனாலும் அந்த என்ன சொல்ற இன்னும் விதிமுறையா அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஃபாலோ குரு கால நமஸ்காரம் இதெல்லாம் டூ மச். இன்னும் கல்யாணம் வேற ஆள பொண்ணு வேற கொடுக்காம போட போறாங்க. இல்ல இப்ப ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும், உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னா நீங்க வந்து உங்க டேலண்ட் எல்லாம் நல்லா டான்ஸ் பண்ணணும், நல்ல பாட்டு பாடணும், எனர்ஜெட்டிக்கா இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணு செலக்ட் பண்ணும் ஜீன் ஷோ பார்த்துட்டு. ஜீன் ஷோக்கு வந்தாலே இப்பெல்லாம் பொண்ணு கொடுத்துறாங்களா, அதனால நம்ம பிரச்சனை இல்லை. பாத்துக்கோ, குழந்தையே அழுதுச்சு பாருங்க, கரெக்டான சகனம். ஓகே, உங்களுக்கு வரப்போற பொண்ணு எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நல்ல பொண்ணா இருக்கணும் அப்படின்னா கஷ்டம், அது கிடைக்கிறது. அழகான பொண்ணா இருக்கணும், நல்லா படிச்ச பொண்ணா இருக்கணும், அதுவும் கஷ்டம். அதுவும் கஷ்டமா? இது அழகான பொண்ணுன்னு சொன்னதா? இல்ல அடுத்து சொன்னது மேக்கப் போடலனாலும் அழகா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிச்சுன்னா நாளைக்கு கூட கல்யாணம் பண்ணிப்பாங்க. எங்க வீட்டுல கூட நான் அவங்கள பார்த்து சொல்றீங்க சைடுல. இது மாதிரி அந்த பொண்ணும் எதிர்பார்த்துச்சுன்னா என்ன பண்ணுவ? நான் மேக்கப் போடாம தானே இருக்கேன், அவங்களுக்கு பிரச்சனை யார் நீங்க கேரவன்ல என்ன பண்ணீங்க? ஜூஸ் குடிச்சீங்க, அதெல்லாம் வேணாம், வெளில சொல்லுவாங்க, பாத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த கேம் ஷோல வந்து வெறும் ஐ அப்சர்வேஷன், இன்டெலிஜென்ஸ் தேவையில்லை, பாடி ஃபிட்னஸ் தேவையில்லை, ரெண்டுமே இல்ல. அது வேற விஷயம். அப்ப லூசா வச்சுட்டா நீங்க லூஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் லூசா வச்சுட்டு. ஓகே, கேம் ஸ்டார்ட் பண்ணோம்னா உங்ககிட்ட அமௌண்ட் வாங்கிட்டா நீங்க டென்ஷன்ல விளையாடுவீங்க, ஜாலியா விளையாட முடியாது. சோ நானே ஒரு 50,000 உங்களுக்கு கொடுக்குறேன், இதை வச்சு விளையாடலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். 1 3. இந்த சைடு வந்து 3 செட் ஆஃப் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, இங்க 5 குழந்தை இருப்பாங்க. சோ 2 வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக வச்சிருக்கோம், 3 தான் ஒரிஜினல். சோ அவங்க குழந்தை நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு மேட்சிங்க்கு 10,000 கொடுக்குறேன். 3 கரெக்டா சொன்னீங்கன்னா 30 + 10 போனஸ். ஐயோ 40,000 மேட்ச் பண்றீங்களா? ஈஸியா இடம் நினைக்கிறேன். உனக்கு இந்த ஷார்ப் பார்வைன்னு சொல்லுவல, அந்த ஷார்ப் பார்வை யூஸ் பண்ணுவீங்களா? பாரு எப்படி நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க வாய்ஸ் அவங்க பாத்துட்டு இருப்பாங்க, கரெக்ட்டா நம்மள சொல்றாங்களா அப்படினு போது பாப்பாங்கல. டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் காசி. ஓகே, பங்கு. யாமா ஓகேமா, we are ready. Okay, let's welcome parents and cute children. So எந்த பேரண்டோட குழந்தை யாருன்னு நீங்க மேட்ச் பண்ணும். ஃபர்ஸ்ட் நீங்க பேரண்ட்ஸ் சூஸ் பண்ணுங்க. ஏ வா ஏ. ஓகே, பேரண்ட் ஏ. இப்போ குழந்தை மேட்ச் பண்ணி பார்க்கலாம். சைல்ட் 1 நல்லா பாருங்க, உங்க ஐ அப்சர்வேஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா 10,000 உங்களுக்கு வரும். இதான் மேட்ச் ஆகுதா? இல்ல, நோ மேட்சிங். சைல்ட் 2 என்னடா கண்ணா, என்ன ஆச்சு? ஏன் உம்முன்னு இருக்கு? சிரிக்காதடா டேய். வந்துருச்சு. அவங்க சிரிச்சானா பல்ல வச்சு கண்டுபிடிச்சலாம், அவங்க சிரிக்க முடியறாங்களே. ஏங்க என்ன சிரிங்க, கொஞ்சம் நல்லா லைட்டா அப்படியே ஜாலியா அப்படியே. ஈ காமிங்க ரெண்டு பேரும். ஐயா சிரியா. சரிண்ணா. அக்கா அக்கா சிரிச்சமா வந்தான், ஆனா பல்லு மட்டும் தான் தெரிய மாட்டேங்குது. சிரிச்சிங்கன்னா பல்லு வச்சு போனா போதும், சிரிச்சிருங்க பாவம், கெஞ்சி. ஈ காமிங்க ரெண்டு பேரும், ஒண்ணு வேணாம். பரவாயில்ல, காலையில பல்லு வளக்கலையா நீ? டக்கு பல்ல சிரில. கண்டுபிடிச்சிட்டீங்க? ஆக்சுவலா ஏவோட பையன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா
டூவா இருக்கும் அப்படின்னு தான் எங்களுக்கு எதை வச்சு இப்போ எதை வச்சு எதை வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிரிக்க சொன்னீங்களே சார் சிரிச்சார் இல்லையா, சிரிக்கும் போது அந்த பல் பாத்தீங்கன்னா பல் வரிசை வந்து அப்படியே அவனுக்கு தான் இருக்கு. அந்த கேப் அந்த அந்த நடுவுல gap, பல் இல்ல பல் கேப். வரிசை. நடுவுல ஒரு பாலம் அதனாலதான் அவர் ரொம்ப நேரமா நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். சரி, இல்ல மோரோவர் அந்த நோஸ் கூட வந்துட்டு ஆமா, nose, பல்லு. அவங்க அம்மாவோட நோஸ் நினைக்கிறேன். அப்படிதான் தோணும். ஆனா அடுத்த குழந்தை பார்க்கும்போது அவங்களும் அப்படிதான் மேட்ச் இல்ல ஆகுற அது மாதிரி இருப்பாங்க. தப்பாயிடும் மேம். பார்க்கலாம். சைல்ட் 3 பாருங்க, அம்மா மாதிரி என்ன ஒரு இருக்கு. தெனாவட்டா பாக்குது பாரு இது. இல்லல்ல, இல்ல எதை வச்சு சொல்ற சொல்லு பாப்போம். எதை வச்சுமே இல்ல. எதை வச்சு? மூக்கு, பொண்ணு சிரிச்சா பல்ல சிரி. அப்பா. அம்மா மாதிரி இருக்கு பாரு. ஆமா அம்மா மாதிரி தான் இருக்கு. அதான் நான் சொன்னேன், அடுத்த குழந்தை பார்த்தா மேட்ச் ஆகும். நீங்க ஒண்ணு ஃபிக்ஸ் ஆயிட்டீங்கன்னா கஷ்டம். ஓகேண்ணே, அடுத்ததுண்ணே. அடுத்து ஓகே, சைல்ட் 4 ஏய் சோ ஸ்வீட், அழகா சிரிக்கிற. எங்க சிரிங்க. ஐயோ வேணாம். அடுத்து போயிடலாமே. சைல்ட் 5 என்னடா அந்த 3 குழந்தையுமே அவங்க குழந்தை மாதிரியே இருக்கு. நீ என்ன ஏதோ வளர வைக்காத, நான் ஏதாவது பேசிடுவேன். இப்போ யார் மேல டவுட் இருக்கு? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். 2 வந்து பல்ல வச்சு அந்த பல்லு பல்லு பிளேஸ் அவங்க அம்மாவோட முகச்சாடையும் இருக்கு. ஒருவேளை இவன் சேலை கட்டினா அப்படியே அவங்க அம்மா மாதிரி தான் இருப்பான். இல்ல நந்தினி, உங்களுக்கு இன்னும் 2 குழந்தை மேல டவுட்னு சொல்லி. இல்ல அது குடும்பத்துல பிரச்சனை வந்துரும் மேம், வேண்டாம். சோ இப்போ சைல்ட் 2 மேட்ச் பண்ணிட்டீங்க. எஸ் ஃப்ரீஸ் பண்ணட்டுமா? பண்ணிடுங்க. ஃப்ரீஸ், ரைட் ஆர் ராங் ன்னு பாத்துடலாம். இரு அங்க இரு, அந்த ஃபேமிலில தான் நடந்துருக்கு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குடும்பத்துல குழப்பம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா வந்து அந்த 3வது உள்ள குழந்தை தான் வந்து அவங்க இல்லம்மா, இல்லையா? ஒரு ஃபேமிலில இருந்து வெளில கிளம்பும்போது எப்படி கிளம்புவாங்க? இப்போ நம்ம இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. இப்போ ஃபேமிலில நீங்க பிரச்சனை உண்டாக்கிட்டீங்க. சரி ஓகே. பல்ல வச்சு மேட்சிங்னு என்னவோ சொல்லிட்டீங்க. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்போ சொன்னாங்க பல்ல வச்சு இல்ல, மேட்ச் அப்படிலாம் பண்ணாதீங்க, சொல்லல. கேப் வச்சு மேட்ச் பண்ணி. இல்ல மேம் அது ஒண்ணு இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க 2 பேருமே நல்லா வந்து பணக்கார அவங்க. எங்க பாட்டி சொல்லிருக்காங்க பல்லுக்கு இடையில இடம் விட்டுச்சுன்னா பணம்லாம் கிடைக்கும் அப்படின்னு. அவங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு போகும். 10,000 கொடுங்க. நீ வேற மூக்கு கீக்குன்னு நானா பல்லோட நிறுத்திட்டேன். நீங்க ஓகே. ஓகே, அடுத்த பேரண்ட் செலக்ட் பண்ணுங்க. பி ஆர் சி? பி. 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 பேரண்ட்ஸ் பி. சைல்ட் 1 ஏய் ஜூம் பண்ணி பார்த்தா எல்லா குழந்தையுமே எல்லா பேரண்ட்ஸோட செட் ஆகுது. தப்பாச்சு. இல்ல இல்ல இல்ல, ரிஜெக்டட். சைல்ட் 2 ஏய் நீ மறுபடியும் இந்த டெரரிஸ்ட் வெளில அனுப்புங்க. ஓகே, மேட்ச் ஆகுதா இல்லையா? பி பேரண்ட்ஸோட. நெக்ஸ்ட் நோ நோ, ரிஜெக்டட். சைல்ட் 3 ஐயோப்பா ஏன் இப்படி பாக்குது? வெக்கம். யா நீ நாள் வெக்கப்படுமா? பாருங்க, அப்பாவோட ஷர்ட் கலர் ஆரஞ்சு, பொண்ணு ஃப்ராக் ஆரஞ்சு. ஏதாவது மேட்ச் ஆகுதா? மேம் என்ன மேம் இது? என்னங்க? ஆரஞ்சு கலர் சட்டைக்கும் ஆரஞ்சு கலர் சோக்காவுக்குமா சேர்த்து பிள்ளையும் பையனும் இல்ல, போடுவாங்க. நார்மலா அதான் நான் நிறைய பேர் சொல்ல வந்தேன். ஃபேமிலி வெளிய ஃபேமிலியோட போகும்போது வெளில கொஞ்சம் போகும்போது மேட்சிங் கலர்ஸ் அப்பா போடுவாங்க. பொண்ணு, அப்பா பையன் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க, அம்மா பொண்ணு ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க. இப்போ நம்ம நட்பு பார்த்தல ஒரே மாதிரி கிட்டத்தட்ட மாத்தி. யாமா யாமா யா அந்த மாதிரி. டார்லிங். நட்புக்கு எப்படின்னா ஃபேமிலிக்கு ஓகே இல்லைங்க. நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் போயிடலாம். சைல்ட் 4 அப்படியே கண்ட்ரோல் பண்ணி நிக்குது செருப்பு. சிரிச்சுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களும் சிரிக்கலாங்க, இருக்கு. பேபி இங்க எல்லாம் அங்கதான் இருக்கு. நான் சொல்லிட்டேனே, நடிக்க தெரியலையம்மா. அடுத்து சைல்ட் 5 ஐயோ இவ்வளோ. ஓகே, எங்களுக்கு ஓகே மேம், எங்களுக்கு வந்து 4 மேல தான் டவுட்டா இருக்கு. ஓகே, சைல்ட் 4 ஆமா அப்படியே அவங்க அம்மா முகச்சாடை இருக்கு. இதே மாதிரிதான் அந்த பையனுக்கும் அவங்க அம்மா முகச்சாடை இருக்கு. சேலை கட்டினா அப்படியா இருக்கும். இல்ல, அது மட்டும் இல்லாம இந்த இடம் இருக்கு இல்லையா, ஆமா இந்த இடம் பார்த்தோன்னா அவங்க அம்மா மாதிரி தான் இருக்கு. வாய்க்கு இல்ல ஆக்சுவலா ஃபேஸே வந்து சைல்ட் 2 கூட அப்படிதான் சொன்னீங்க. பல்ல பார்த்து அப்படிதான் இருக்கு. இல்ல ஓபன் முகமே பண்ணி பார்த்துட்டேன். இப்போ ஓபன் பண்ணாமலே பார்க்கணும். ஓபன் பண்ணாதான் பிரச்சனையா இருக்கு. சோ குழப்பறீங்களா கரெக்டா சொல்றீங்களான்னு பாத்துடலாமா? பாத்துடலாம். மே என்ன கார்த்தி, ஓகேவா? ஆ ஓகே,
பேரண்ட்ஸ் பியோட குழந்தை சைல்ட் 4ன்னு ரெண்டு பேரும் கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க. ஃப்ரீஸ். ரைட் ஆர் ராங்னு பார்த்துடலாம். Five, 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 Kalachi five, Karupani Vayana Kalachi five, 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 Sodapi five, Porupani. கருப்பாணி. கருப்பான கையாலனி. ஏய் தட் சாங் டிஃபரண்ட்யா. பணத்தை பார்த்தவன பாட்டு கூட மறந்து போகுது. 10,000. விட்ட பணத்தை. ஓகே குழந்தை வந்துருங்க அப்பா அம்மா கிட்ட. அப்பா என்ன ஒரு ஸ்டைல். ஆமா ஸ்டைல் ஒரு நட. எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். நாங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம்ல. சூப்பரா. இந்த கார்த்தி பார்த்த உங்களுக்கு எந்த ஹீரோ ஞாபகத்துக்கு வருது? வடிவேலு. விஜய். பாத்தியா உனக்காக ஒரு நல்லது நான் செய்றேன். நம்ம இது வேணாமா என் சொந்த பைசா தரமா உனக்கு நானு. ஏய் குழந்தைங்கனாலே விஜய் அஜித். ஓகே நீ பொறாமப்படாது. உன்னை பத்தி கேட்கலாம். நந்தினி அக்கா பார்த்தா யாருக்கு ஞாபகம் வரும்? த்ரிஷா, நயன்தாரா. உப்மா. நயன்தாரா. 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 ஓகே தேங்க் யூ. நானா போய்ட்டா? இல்ல உங்களுக்காவது ஜென்யூனா சொல்லிருக்காங்க. அவங்க வந்து கேட்டு சொல்றாங்க. சொல்லணும். த்ரிஷா நயன்தாரா ஏதோ ஒரு பேர் சொல்லுங்க. ரெண்டாவது சொன்ன பேர் டக்கு நின்னுச்சு போல மைண்ட்ல தான் நயன்தாரான்ட்டாங்க. ஓகே தேங்க்ஸ் ஃபார் கமிங். வாங்க. தேங்க் யூ. ஓகே விஜய் சார். ஐயோ என் பேர் கார்த்திங்க. மாத்தி சொல்லிட்டேன். ஓகே கார்த்தி ஒரே ஒரு பேரண்ட் சி இருக்கு. பேரண்ட் சி. சோ பேரண்ட் சி கூட எந்த குழந்தை மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். சைல்ட் 1. புடிச்சடா மூக்குடா புடிச்சடா. ஓகே அடுத்த குழந்தை பார்த்துடலாம். சைல்ட் 2. இவனை தயவு செய்து இவனை அவாய்ட் பண்றீங்க. இந்த பிட் ப்ளூ கலர்ல போட்டுருங்க. சரியா நில்லுடா. ஏன்னா இப்படி கேர்ள்ஸ் எப்படி நிக்கறாங்க? நீ ஒரு பாய் பையா இல்லையா? ஆமா சையா இருக்குல்ல மூணு பொண்ணுங்க நடுவுல நிக்க போகுது. உன்ன மாதிரியா? ஏ டார்லிங் சைல்ட் 3. இந்த பொண்ணு எல்லா முகத்தோடையும். அப்பா நெத்தி மேரியே ஏய் இல்லடா. இல்ல அவங்க அம்மா பேர் ஆரஞ்சு கலர் தான். என்ன கலர் எனக்கு தெரிய மாட்டேங்குது. மஞ்சள் கலர். எல்லோ மஞ்சள் ஆரஞ்சு கூட லாங்ல தெரியல. இருக்காங்களா தெரிய மாட்டேங்குது. இது வேறயா? கிட்டக்க வர. அவருக்கு கண்ணே தெரியல. இந்த ஷோல வந்து ஐ அப்சர்வேஷன் தான் மெயின். கார்த்திக் நம்பாவே நீங்க சொல்லுங்க. வயசாயிடுச்சு மேம் அவனுக்கு. அக்கா 16 தான் ஆகுதுல்ல? யா. ஓகே சொல்லுங்க. அப்பா மாதிரி ஒரு நெத்தி பத்தியா? பிராட் நெத்தி. அவங்க அப்பா சொன்னா அது எங்க பாத்துச்சு தெரியுமா? இது முன்னாடியே பாத்துருக்கல நீ. ஏன் இப்படி பண்ற? சரி ஓகே. சைல்ட் 5. இது கேட்கவே வேண்டாம். தானா சிரிச்சிடும். மம்மி டாடி இங்க இல்ல தானே? மம்மி டாடி இங்க இல்ல. இல்ல உங்க சித்தப்பா தான் அங்க இருக்கிறாரு தெரியும் எனக்கு. சரி ஷோ முடிஞ்சிச்சு. மம்மி டாடி இல்ல போயிடுறாங்க. மம்மி டாடி கிட்ட போயிடுறியா? ஏன்? இங்க தான் இருக்காங்க. சொல்லக்கூடாது. ஓகே ரெடி. சோ யார் மேல டவுட்டா இருக்கு? 1. சைல்ட் 1. யார் மாதிரி இருக்கு? அவங்க அம்மா மாதிரியும் மூக்கு இருக்குது. அப்பா மாதிரி லைட்டா மூக்கு இருக்குது. எப்படி ரெண்டு மூக்கு? இல்ல அவங்க ஆக்சுவலா அவங்க அம்மாவோட ஃபேஸ் கட் தான். கார்த்தி தான் கண்ணு தெரியாது லாங்ல இருந்தா நினைச்சேன். நீங்க ஏன் ஹைலைட் பண்றீங்க? போல்ட் லெட்டர்ஸ் பிரிண்ட் அடிக்குறாங்க. அவங்க அம்மா தான். ஓகே சைல்ட் 1 வந்து பேரண்ட்ஸ் சியோட குழந்தைன்னு நினைக்கிறீங்க. ஆமா நினைக்கல கன்ஃபார்ம் பண்றோம். ஓகே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃப்ரீஸ். ரைட் ஆர் ராங்னு பார்த்துடலாம். ஏய் ஒரு நிமிஷம். ஏமா நீ இவ்வளவு நேரம் எங்க பாத்துட்டு இருந்த? கேமரா ஃப்ரேம் பார்த்துட்டு இருந்தது. எங்கம்மா இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருந்தீங்க? வரட்டாதிரி. கேமரா பாத்துட்டு இருந்த?
நான் இவ்வளவு நேரம் அந்த லாஸ்ட் ரோல உள்ளதான் பார்த்துட்டு இருக்கேன் நினைச்சேன்னா. அங்க கேமரா இருக்கு பாருங்க, ஃபேசிங் கொடுக்குது சைல்டு ஆர்டிஸ்ட். கடவுளே, என் கண்ணை நம்பாம அந்த குழந்தை கண்ணை நம்பி இப்படி போயிட்டேடா. ஓகே 10,000 கொடுத்து அப்புறமா ஃபீல் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து காசெல்லாம் கொடுக்க மாட்டேன், சும்மா சொல்லுங்க. பேரண்ட் ஏவோட குழந்தை யாரு? ஏவோட குழந்தை 5. உண்மையான போங்க, ஓடு ஓடு ஓடு. ஏன்டா அப்படி பண்ற? ஏய் எனக்கு லைட்டா லேட்டா தான் வேலை செய்யும். ஓகே, டக்கடக்கெல்லாம் வேலை சியோட செய்யும். குழந்தை வந்து 3. 3 ஆமா 3 நீ போமா நான் சும்மா பேசி சொன்னீங்கல்ல அப்பா மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க, ஆமா. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. எப்படி உங்க குழந்தை மத்த கரெக்டா வரைக்கும் கண்டுபிடிக்கல ஃபீல் பண்றீங்களா? இல்ல ஃபீல் பண்ணல, ஈஸியா கண்டுபிடிக்க வேண்டியதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஈஸியானா ஒரு க்ளூ சொல்லலாம். ஈஸியா ரெண்டு பேரும் மேட்ச் இருப்பாங்க எல்லாரும் இல்ல சொல்லுவாங்க. நான் எதுவுமே ஆகல, நீங்க ஜூம் பண்ணி ஆனா பாருங்க. உங்க பல்லு, அந்த பையன் பல்லு பார்த்து அவங்க ஏமாந்துட்டாங்க. ஆமா. அந்த கேப் பார்த்து சார் கிட்ட கொடுங்க. உங்க மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க, ஆமா மேடம். ஆனா லாஸ்ட்ல மாத்திட்டாங்க. என்ன ஃபீல் பண்ணீங்க? இல்லை மேம், எங்கள் பொண்ணெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க, உங்கள் பொண்ணு உங்கள் மேலே இருக்காரு. நீங்க உங்க பொண்ணை மட்டும் கூப்பிட்டு வெளில போகும்போது ஆமா உங்க பொண்ணு உங்களை மாதிரியே இருக்குன்னு இந்த 4 பேரை கூட்டின்னு போவாங்க சொல்லுவாங்க அப்புறம் உங்களுக்கு. ஏய், So, அவங்க வந்து இப்போ கோவத்துல இருக்காங்க, ஏன்னா காசு போயிடுச்சுல, 20,000 மிஸ் பண்ணிட்டாங்க, அதனால புலம்புவாங்க. நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் மேடம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் கமிங். First round, 1 correct, 2 wrong. எவ்வளவு So, மேம் இப்போ உங்ககிட்ட இருக்கு only 40,000. இந்தாங்க. 40,000 இருக்கா? அவங்க பார்த்து இல்ல மேம், இப்படியா? நீங்க ஏமாத்த காசு முடியாது, எங்க அன்னைக்கே வச்சாலும் சொன்னேன் கணக்கு கரெக்டா இருப்பேன் நான். ஓகே மேம். So 40,000 உங்ககிட்ட இருக்கு. இந்த 40,000 டபுள் ஆனா நல்லா இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா. சோ 2 ராங்கா சொன்னதுனால போயிடுச்சு. ஆனா அடுத்த ரவுண்ட்ல போகாம பாத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மிஸ் பண்ணாலும் செகண்ட் ரவுண்ட்ல சூப்பரா விளையாட போறோம்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க நந்தினி அண்ட் கார்த்தி. ஓகே கார்த்தி, இது வந்து செலிபிரிட்டி ரவுண்ட். சோ நீங்களும் செலிபிரிட்டிஸ், அதனால நிறைய பேர் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்களும் செலிபிரிட்டி. சொல்லுங்க கால தேனும் நீங்க விஜய் மாதிரி இருக்கீங்க, அவங்க நயனதாரா மாதிரி இருக்காங்க. இது வேணாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு முன்னாடி டயலாக் நல்லா இருந்தது. நயனதாரா. நயனதாரா. எஸ், ஓகே. சோ இந்த ரவுண்ட்ல வந்து செலிபிரிட்டி ரவுண்ட்னால நிறைய சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. Let's start second round. யார் இந்த ஸ்டார்? Who's the hero? Who's the hero? இந்த ரவுண்ட்ல வந்து 4 கேட்டகரி இருக்கும். 3 கேட்டகரி நீங்க விளையாடணும். கரெக்டா சொன்னீங்கன்னா 20,000 நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ராங்கா சொன்னா நீங்க 20,000 எனக்கு கொடுக்கணும். இதுல போனஸ் எல்லாம் இல்ல. ஓகே? சோ ஃபர்ஸ்ட் நீங்க எந்த கேட்டகரிஸ் சூஸ் பண்ணுவீங்கன்னு பார்க்கலாம். ஓகே. So categories: celebrity kids, celebrity childhood, celebrity parents, celebrity siblings. செலிபிரிட்டி. உடன்பிறப்புகள். Celebrity siblings freeze. ஓச்சே. யாரோட sibling? இவர் என்ன பொலிட்டிஷியன் மாதிரி இருக்காங்க? பாக்குறதுக்கு கரனோட தம்பி மாதிரி இருக்காரு. கரனோட தம்பி மாதிரி. 3-4 கலர் இருக்கு. ஆமா. சரி, நம்ம ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆப்ஷன் A, த்ரிஷா. த்ரிஷாக்கு அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது. சோ அவங்க சான்ஸே இல்ல. வாய்ப்பே இல்ல. ஆப்ஷன் B, நயனதாரா. நயன்தாரா. நயன்தாரா தங்கச்சி மட்டும் தான் இருக்காங்க நினைக்கிறேன். டேய், ஹீரோயின்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் பேப்பர்ல பாக்குறது இந்த மாதிரிலாம் வர இல்லையா? ஓகே. எதுக்கு Facebookல இருக்க? ஹீரோயின்ஸ் பத்தி மட்டும் தான் தெரியுது, ஆனா அவர் யாருன்னு தெரிய மாட்டேங்குது இப்ப பாருங்க. சொல்றேன் பாருங்க. Who's that white? நோ 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 நோ. நோ, கிடையாது, பி கிடையாது. பி இல்லையா? ஆப்ஷன் C, தமன்னா. கலர் வந்து பாத்து இந்த புள்ள எப்படி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு. மில்க் பியூட்டி. கீழ வரைக்கும் இருக்கு. அவருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே இருக்குது. இல்ல என்னடா அவருக்கு அப்ல இருக்கு, இந்த பக்கம் டவுன்ல இருக்கு. தமன்னா மூக்கு you see down coming. ஓகே. That fellow has top. கட் பண்ணிருக்காங்க. நோ 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 நோ. ஆப்ஷன் D, அனுஷ்கா. அனுஷ்கா தான் இது. முகத்தை பார்த்தா தெரியல, ஷேவ் பண்ணேனா அந்த பிள்ளைக்கு ஒரு விக்கு வச்சு அனுஷ்கா மாதிரியே இருக்கும். எஸ் எஸ். அனுஷ்கா மேம். ஷேவ் பண்ணா அப்படிதான் இருக்கு. அவர் ஆல்ரெடி ஷேவ் பண்ணி தான் இருக்காரு. இல்ல இந்த மூக்கையும் மீசையும் ஷேவ் பண்ணி ஒரு விக்கு வச்சு அப்படியே அனுஷ்கா மாதிரியே இருப்பாங்க. பொட்டு வச்சு விட்டு கம்மல போட்டு விட்டா மைனா சூப்பரா இருக்கும். இல்ல அப்படி ஒரு அப்படி இருக்கும். கடவுளே. ஓகே. ஓகே, அனுஷ்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. சரி. ஓகே, ஃப்ரீஸ். ரைட் ஆர் ராங்?
அனுஷ்கா பிரதர் சாய் ரமேஷ். ஓகே டன். ஓகே சூப்பரா ஸ்டார்ட் பண்ணீங்க செகண்ட் ரவுண்ட். அடுத்த கேட்டகரி செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. சோ இங்க நீங்க வந்து செலிபிரிட்டியா இருக்கீங்க. ஒருவேளை ஹாலிவுட்ல நீங்க செலிபிரிட்டி ஆகணும்னு நினைச்சா யார் மாதிரி ஆகணும்னு? எனக்கு என்னது டைனோசிரஸ், அவதாரு, டைட்டானிக். அவதார் டைட்டானிக்லாம் நமக்கு செட் ஆகாது. எனக்கு ஒரே வந்து கோல்ட் பிளேஸ்ல இருக்கு. நம்ம ஒருவேளை மேக்கப் இல்லாம நம்மளுக்கு பின்னாடி ஒரு வால் வச்சா அப்படிதான் இருக்கும். எப்படி அவதார் மாதிரி. அவதாரா? நீங்க இருப்பீங்களோ இல்ல விஜய் மட்டும் அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதிக கார்த்திக். சம்பளம் கொடுத்து மேம் செம்மையா நடப்பான் மேம். இப்படி கவுந்து பேக்ல வந்து தூக்கி நடப்பான். பேக் பத்தி மட்டும் நீ பேசாத. ஓகே பையனா உன்னோட ஆசை நான் தீக்கிறேன். கார்த்தி வந்து அவதார் கெட்டப்ல இருந்தா எப்படி இருப்பாங்கன்னு பாத்துருக்கேன். எப்ப நீங்க இப்பதான் ஏய் செம்மையா இருக்கடா. நான் லிப்ஸ்டிக்லாம் போடு. ஏன் கலர் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். பிளடி ராஸ்கல். நல்லா இருக்கா? அழகா இருக்கா. மாட்டி விட்டாங்க. எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா பாகுபலி வர்ற வில்ல மாதிரியே இருக்கா மேம். ஓகே நந்தினி நீங்க சொல்லுங்க. கார்த்திக் வந்து ரொம்ப ஜோவியலா இருக்காங்க அண்ட் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லிருக்கீங்க. அவங்க கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? எங்க இல்ல ஓகே அங்க. ஐயா ஓ அண்ணையா. நானே கொடுத்துறேன் வீட்டுக்கு போயிடு. எனக்கு கண்ணு ரொம்ப பிடிக்கும். ஏன்? பிகாஸ் ஏன்னா அதுல அது ஒண்ணுதான் நல்லா இருக்கும் மேம். மத்த எல்லாம் ரொம்ப கேவலம். இதுதான் ப்ராப்பர்ட்டி நான் எதிர்பார்த்தேன். அது ஒண்ணு என்னன்னா மைனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நந்தினி. இப்போ எனக்கு அப்புறம் உனக்கு போட்டோ வரும். நானும் வராதுடா. உங்க ஆசை தீக்கணுமா? ஆமாமா அவங்களே பார்க்கணுமா? வேணும் வேணும் தாங்க. ஓகே extra 10,000 ரூபாய். ஜெய் பூம்பாட். உன்னோட பெட்டர் அழகா எது இருக்கு. better? சூப்பரா இருக்கு. ஓகே கார்த்தி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு நந்தினி? அதேதான் கண்ணு தான். எனக்கு என்னமோ புத்துல வந்த பாம்பு மாதிரியே இருக்குடா. பாம்புக்கு தலை மட்டும் தலை மட்டும் வருவாங்க. வருவாங்க. லிப்ஸ் பாரு எவ்வளவு அழகா இருக்கு. மேம் ஏன் மேம். ஐயோ அதை வல்லப்பா. சம்பாதிக்கு வந்த இடத்துல இந்த கொடுமைலாம் நமக்கு தேவையா? இப்போ உங்க ரியல் போட்டோஸ் பார்க்கணும் இது பார்க்க கூடாதுன்னா எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ரெண்டு பேரும் ஒரே வாட்டி சொல்லுங்க மாத்திடுவேன். எப்படி இருந்தேன் நாங்க இப்படி ஆயிட்டோம். வாவ். ஏய் என்ன இப்படி இருக்க அழகா. இது நான் சொன்னா தானே? நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்லவே அவங்க மாட்டேன். தப்பான போட்டோ செலக்ட் பண்ணிருக்காங்க கண்ணா. இல்ல, அழகா இருக்காங்க. செல்ஃபியா? ஆமாடா செல்ஃபி. உங்க போட்டோ உங்களுக்கு தாவா? வேற மாதிரி இருக்கு. அது கார்த்தி போட்டோ காட்டுங்க. ட்ரிம் பண்ணிட்டு எங்க இருந்த மேடம் அப்போ வச்சாங்க. ஓகே. அப்பயே மீசெல்லாம் கழுத்துல trim செயின். இப்ப கழுத்துல பாருங்க மேம் டபுள் செயின் ஆயிடுச்சு மேம். வசதி தான் காரணம். இந்த மாதிரி கேம் ஷோ ஆடுனா உங்களுக்கும் கிடைக்கும் பணம். வாங்க சீசன் 2 விளையாடுவோம். சரி கேம்க்குள்ள போலாம். போலாம் மேம். ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா மேட்ச் பண்ணிட்டீங்க. 20,000 வந்துருச்சு. செகண்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணுங்க. செலிபிரிட்டி கிட்ஸ், செலிபிரிட்டி சைல்ட்ஹுட், செலிபிரிட்டி பேரண்ட்ஸ், செலிபிரிட்டி சைல்டு குழந்தை பருவம். செலிபிரிட்டி சைல்ட்ஹுட். யார் இந்த குழந்தை? நீங்க சைல்ட்ஹுட் இது பார்த்தானே ஆக்சுவலா என்ன மாதிரி இருக்கு சின்ன வயசுல. ஆக்சுவலா ஏன் போட்டோவோ இல்லையா? இல்ல கவுண்டர் யாராவது கொடுத்தானா நான் கொடுப்பேன். கூட இருக்கிற நீயே கொடுத்தானா எப்படி கவுண்டர் கொடுக்குறது? சரி பரவாயில்ல. நோ டேமேஜ். ஓகே ஓகேடா. ஓகே ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ அஞ்சலி. இது இல்ல மேம். இது வேற இரு ஒரு நிமிஷம் இரு. அவசரப்படுற. கண்ணு பாத்தியா? பார்த்தேன் மூக்க பாத்தியா? பார்த்தேன் வாய பாத்தியா? பார்த்தேன். Okay, அதுக்கப்புறம் இல்ல அடுத்து பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி பாவனா. திஷா வாய்ப்பே கிடையாது. இதுதான். அழகா இருக்கு குழந்தை. நீ வேற பாவனாங்க பாவனா. இல்ல குழந்தை அழகா இருக்கு. இன்னும் அழகா இருக்கிறவங்க யாராவது சூஸ் பண்ணலாம்னு நீ நான் மாட்டி விட்டு அடி வாங்க உங்களுக்கு கண்டிப்பா அடி உண்டு. ஆப்ஷன் சி ஐப்ரோ பேர் வேதிகா. கண்டிப்பா நம்ம கஷ்டமா கண்டுபிடிக்கணும்ட்டு இந்த மாதிரி ஆளுங்களோட போட்டோலாம் போட்டிருப்போம். கண்ணு இல்ல அது பேர் நல்லா குழந்தை கண்ணு திறந்துருக்கு. கண்ணு க்ளோஸ் பண்ணிருக்கு. இல்ல கண்ணு க்ளோஸ் பண்ண மாதிரியே இருக்கு. உங்களுக்கு குழப்பறதுக்கு யாரும் தேவையில்லை. இவர் மட்டும் போதும். ரெண்டு பேரும் அழகா சிரிக்கிறாங்க பாருங்க. இல்ல 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 நோ மேம். இதுவும் நோ. கிடையாது. ஆப்ஷன் டி மீரா ஜாஸ்மின். ஆமா ஆமா லைட்டா அவங்க குஞ்சா மாதிரி பார்க்க சொல்ல அதே மாதிரி தான் இருக்கு. ரெண்டு பேரும் குனிஞ்சு தான் பாக்குறாங்க. குழந்தை கூட அப்படிதான் பாக்குது. இல்ல அதான் குஞ்சா மாதிரி பார்த்து. என்ன மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா இந்த கட் மாமா இந்த இடம் எனக்கு இன்னொருத்தர் மேல இந்த இடம் இந்த பிள்ளையார் சந்துன்னு வச்சா 3 சந்து இப்படி இல்ல எனக்கு வந்து பாவனா மேல கூட ஒரு டவுட்டா இருக்கு. பட் இது வந்து ஒரு என்ன சந்து?
பிள்ளையார் சந்தனம் அது என்னன்னா ஒரு ரோடு, அந்த ரோட்ல ஒரே ஒரு ஸ்ட்ரீட் மட்டும் போச்சுன்னா ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார் படம் வச்சிருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி இருக்கு அந்த பொட்டு, அந்த நெத்தி, கம்மிங் இந்த ஃபாலிங் அந்த ரோட். நெத்திலாம் அப்படிதான். நான் ஒரு கம்பேரிசன். நெத்திலாம் ஆக்சுவலா அப்படிதான் இருக்கு. மூக்கு ஆனா இவங்களுக்கு ஷார்ப்பா இருக்கு. ஒருவேளை ஆபரேஷன் பண்ணிருப்பாங்களோ? சின்ன வயசுல மூக்கு ஷார்ப்பா ஒண்ணு இருக்காது யாருக்கு. இல்ல குத்துறாத இல்ல என்னமோ இது இருக்கணும். இல்ல பாவனா டிப்ஸ் பாரு பாரு, கிட்ட போய் பாருங்க கார்த்தி. இல்ல சுத்தமா தெரியாது மேம். வெக்கம். ஃபேமிலி இல்ல. டக்குனு போய் பக்கத்துல போய் அவங்க அந்த மாதிரி ஃபேமிலி இல்லையா? இங்க எலியில மீரா ரெண்டுத்துல யார் அது மட்டும் சொல்லு. இந்த இடம்லாம் போய் ஓகே, அஞ்சலி அண்ட் மீரா ஜாஸ்மின் மேல டவுட்டா இருக்கு. பாருங்க, ரெண்டு பாருங்க. ஓகே டி. ஓகே, கார்த்திக் வந்து அஞ்சலி மேல கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஆனாலும் நந்தினிக்காக ஆப்ஷன் டி ஃப்ரீஸ் பண்றாங்க. ஃப்ரீஸ் ரைட் ஆர் ராங்னு பாத்துடலாம். கேர்ள்ஸ் மேட்ச் பண்றது சூப்பரா பண்றாரு. அதெல்லாம் நல்லா ரிசர்ச் பண்ணிருக்கீங்க, PhD பண்ணிருக்கீங்க. பெண்கள் கண்டுபிடிக்க சிப்லிங்ஸ் கரெக்டா கண்டுபிடிக்கிறாரு, சைல்ட்ஹுட் நல்லா கண்டுபிடிச்சிட்டாரு. அடுத்த கேட்டகரி செலக்ட் பண்ணுங்க. சோ இன்னும் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு, கிட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். செலிபிரிட்டி கிட்ஸ். செலிபிரிட்டி கிட்ஸ். இது யாரோட குழந்தை? எந்த செலிபிரிட்டியோட குழந்தை? நீங்க இந்த செலிபிரிட்டி போடும்போது அவங்க அம்மா அப்பா போட்டோ ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டோ போடுவீங்களா? அப்படி இல்ல எல்லாம் போட மாட்டான். ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம், பாத்துக்கோங்க. ஆப்ஷன் ஏ தனுஷ். சத்தமா சொல்லுங்க. குச்சு 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 இல்ல குச்சு. அவங்க என்ன இல்ல இது ஏதோ வரல அவனுக்கு. நோ 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 நோ. ஆப்ஷன் பி கிடையாது. சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் பொண்ணு. பொண்ணு. பொண்ணு எப்படி தெரியும்? என்ன Facebookல எல்லாம் போட்டோ போடுவாங்கல்ல அந்த மாதிரி. ஆப்ஷன் சி விமல். மேம் விமல். யோசிச்சு சொல்லு, நீ வேற தப்பு தப்பா சொல்ற. விமலோட பையன் ஆக்சுவலா. என்ன மேட்ச்? ஓகே, ஆமா விமலோட பையன். விமலோட பையன். எப்படி சொல்றீங்க? எதை வச்சு இல்ல அந்த சொல்றீங்க? கண்ணெல்லாம் பாருங்க, தாடி எல்லாம் வச்சு பாக்கும்போது ஓ தாடி இல்லையா அவனுக்கு. இல்ல இந்த திருட்டுத்தனம். ஆனா அந்த பையனுக்கு ஸ்ட்ரைட் ஹேர், இவருக்கு கர்லி ஹேர். இல்ல 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 மேம். நோ 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 மோர். இது ஃப்ரீஸ் பண்ணலாமா? ஃபைனல் ஆப்ஷன் இல்ல பார்க்கலாம். ஃபைனல்ல பார்க்க வேணாம், இவர்தான். இல்ல ஃபைனல் தான் பார்க்கணும், அதுதான் கேட்டாங்க. ஃபைனல். ஓ ஃபைனல் இவங்க ரெண்டு பேருக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஆப்ஷன் டி விஜய் சேதுபதி. இல்ல விஜய் சேதுபதி. இல்ல ஆனா அவர் பையன் இருக்கான், இவன் இந்த கிடையாது. மாதிரி கிடையாது. ஆனா விஜய் சேதுபதி ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு. இல்ல இல்ல ஏன்னா இல்ல நானும் ரவுடி தான் படத்துல வந்து அவங்க பையனே நடிச்சிருப்பாரு, விஜய் மேம். சேதுபதி பையன். கொலப்பாதீங்க மேம். நீங்க நடிச்சிருக்கீங்கல்ல? நானே இல்ல இவரோட நடிச்சதுல விமலோட நடிச்சிருக்கேன். அதனால அந்த பையன் வந்திருக்கான், தூக்கிலாம் கொத்திருக்கேன். ஏன் அப்படின்னு நினைக்கலாம், ஆனா ராங்கா இருக்கலாமே. ஐயோ பையன் வளர்ந்துட்டே இருப்பான். சோ இவங்க ஏதோ ஒரு ஞாபகத்துல சொல்லிருக்கலாம். நோமா நோ டவுட். 20,000 கால் வரும் ராங்கா இருக்கும். அதான் மேம் வரும் வரும். ஓகே பார்க்கலாம். சோ குழந்தை வந்து விமலோட பையன் நினைக்கிறீங்க? கிடையாது, சிவகார்த்திகேயன் கிடையாது. விமல். ஆப்ஷன் சி ஃப்ரீஸ் ரைட் ஆர் ராங்னு பார்த்துடலாம். ஆமா போடுங்க பார்க்கணும்னு கேட்டீங்க, இதோ போட்டுட்டோம். சிஸ்டம் சேர்த்து போட்டீங்களா, அதனால எங்களுக்கு ஆனா பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் சூப்பரா விளையாடுங்க. 3 கரெக்டா சொல்லிட்டீங்க. பையன் இல்லையா 60,000. நல்லா நந்தினி கண்டுபிடிச்சிட்டான். நீங்க கேர்ளா இருந்தா கரெக்டா சொல்லுவீங்க. கேர்ள் பாப்பாவா இருந்தா கரெக்டா சொல்லுவேன். ஓகே இப்போ உங்ககிட்ட இருக்கு 1 lakh. யா போதுமா? இல்ல மேம் வேணும்.
எவ்வளவு வேணும்? ஏதோ கார் வாங்கணுமா லேட்டஸ்ட் இல்ல கார்? கார்ல இல்ல கல்யாணத்துக்கு வேணும். ஓகே, அப்போ கல்யாணத்துக்கு இன்னும் அமௌண்ட் வேணும்னா அடுத்த ரவுண்ட் போகலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கொஞ்சம் அப்படி இப்படி விளையாடினாலும் செகண்ட் ரவுண்ட் சூப்பரா விளையாடுங்க. ஏன்னா இந்த அமௌண்ட் இனிமே உங்களுக்கு தான். தேங்க்யூ. இதுல இருந்து நீங்க விளையாட தேவையில்லை. இதுவே போதும் எனக்கு தெரிஞ்சு. இனிமே விளையாட போற ரவுண்டுக்கு நான் தனியா அமௌண்ட் கொடுக்குறேன், அதை வச்சு விளையாடலாம். இது வை, அப்பதான் நம்ம பக்கம் நிறைய இருக்க மாதிரி தெரியும். Let's start third round. Onion. ரெண்டு ஃபேமிலிஸ் வருவாங்க. இந்த ஃபேமிலில ஒரு அன்யன், இந்த ஃபேமிலில ஒரு அன்யன் இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு 1 lakh rupee கொடுக்குறேன். ஒரு ஆப்ஷனுக்கு 50,000. ஸோ கரெக்டாக அந்த அன்யன் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 1 lakh உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. ஃபேமிலிஸ் கூப்பிடலாமா? கண்டிப்பா. Let's welcome 2 families. ஓகே, ரைட் சைடில் ஒரு ஃபேமிலி, லெஃப்ட் சைடில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எந்த சைடு போகலாம்? ரைட் சைடு ஒரு லெஃப்ட் சைடு? லெஃப்ட் சைடு. தம்பி நீங்க வேணா அந்த தொப்பியை கழட்டிடுங்களேன். ஏன்னா மண்டே மண்டே வச்சுலாம் வச்சுலாம் நிறைய கண்டுபிடிப்போம். பார்ப்போம். இல்ல அவரோட கிளாமரே அந்த கேப்குள்ள இருக்கு. ஓ ஓகே ஓகே. இதுல யாரோ ஒருத்தங்க குடும்பத்துக்குள்ள வந்துட்டாங்கடா. அந்த குடும்பம் சரி யார்? அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும். யார் அது? பொண்ணு 2 பேரும் ஒரே மாதிரி இருக்குங்க. ஆமா, அம்மாவோ 2 பொண்ணுங்க. பசங்க 2 பேரு. அந்த கிளாமர் தான் நினைக்கிறேன். ஆமா, அந்த கிளாமர் பாய். ஏய் கியூட் பாய். இந்த சைடுல இருந்து எல்லாரும் கரெக்டா இருக்காங்க. பின்னாடி அவரு அந்த அண்ணன், கலர் அவங்க சொல்லுங்கப்பா. wife. அதாவது பின்னாடி அந்த கண்ணாடி போட்டுருக்காருல்ல. அதுதானே எனக்கு பிரச்சனை. ஐயா நான் சொல்றேன். லாக்ல ஒண்ணும் தெரியாதா? கலர் தெரியாதா கலர்? தெரியும் கண்ணாடி 6 மணிக்கு மேல கலர் தெரியாதா? இல்ல எப்பவுமே லாக்ல தெரியாதா? அவர் லாக்ல கண்ணாடி தெரியும். அப்பா ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் லாக்ல இருந்து ஹாய் கார்த்தி சொன்னா நல்லது தானே. உஷாரா இருந்து எங்க அம்மா கூட இருக்கும்போது யாரோ காட்டுறாங்க. இல்ல அம்மா இருக்கும்போது உங்க அம்மா இல்லாதப்போ அம்மா இல்லாத போது நான் ஏன் தனியா போறேன்? ஐயோ ஐயோ, வேணா கிட்ட போய் பாருங்க லாங்ல தெரியலன்னு. கிரீன் ஷர்ட் அண்ணன். அது கிரீன் அவங்க ஊர்ல. அப்ப நீயே முன்னாடி சொல்ல வேண்டியதானே? அது ப்ளூடா கன்ஃபார்ம். ப்ளூ தெரியும்டி. கிரீன் ஷர்ட் இங்க போட்டுருக்காங்க. எங்க கிரீன்? கேமராமேன் அண்ணா நீங்க உட்காருங்க. உண்மையா சேர்த்து சொல்றேன். அது ஒயிட் பா. ஒயிட் இல்ல, ஒயிட் தெரியும். அந்த கிரீன் அளவுக்கு எங்க இருக்கு? இல்ல மேம், இங்க கிரீனே இல்ல. 6 பேர் கிரீனே போடல. சோனமுத்தா போச்சா? அம்புட்டும் போய் ரெடி. வேணா கிட்ட போய் பாரு. ஃப்ரண்ட்ல இருக்கிற 3 பேர். இது முன்னாடியே செஞ்சிருந்தா யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுல்ல. வாங்க வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். ஏய் யாருக்குமே வணக்கம். யாரும் வணக்கம் சொல்ல முடியாது. வேற ஊர் நினைக்கிறேன். ஆனா வணக்கம். மேரா ஹே. ஓ நமஸ்கார். அவர் மட்டும் தான் சிஸ்டமோட இருக்காரு. தட் தொப்பி பாய். கோட் ஒயிட் கோட் இஸ் தட் fellow. ஓகே, உங்க பேர் என்ன சார்? பிரகாஷ் ராஜ். பிரகாஷ் ராஜ். கரெக்டா தான் கண்டுபிடிச்சீங்க. உங்களை தான் டவுட் பண்றாரு அவரு. நீங்க வந்து இந்த ஃபேமிலிக்கு சம்பந்தம் இல்லன்னு. ரைட் ஆர் ராங் அண்ட் ஃப்ரீஸ் பண்ணலாமா? பண்ணலாமே. ஃப்ரீஸ். ரைட் ஆர் ராங் அண்ட் பார்த்துடலாம். அத பார்த்து என் மனசு தவிக்குதடி. ஓ உதட்டுக்கு சொந்தக்காரடி, நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கடி. ஓ உதட்டு கணக்குல கரெக்டா இருக்குது. இது நான் சொன்னேன், எனக்கு மட்டும்தான் கேக்குறாரு. ஓ ஏய் அப்படியாடா? நெக்ஸ்ட் நீ கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஏய் நீயே கண்டுபிடுறா, நல்லா இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க அவரை? ஆக்சுவலா தொப்பி கழட்டலான்னு கோவம் வந்து சொன்னீங்களா? இல்ல அதுக்காக இல்ல. ஆனா எல்லாம் உங்க ஃபேமிலி தானே இல்ல வேற ஒரு ஃபேமிலியா? இல்ல உங்க ஃபேமிலி தானே. என்ன ரிலேஷன் சொல்லுங்க. எங்க ஹஸ்பண்ட் மேம். அவரு உங்க ஹஸ்பண்டா? வா 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 அடுத்து ஒய்ஃப் மேம். பிரதர் உங்க பேர் வைஃபா? உங்களுக்கு பிரதரா? ஆமா மேம். உங்க பேர் என்ன? யமுனா மேம். யமுனா. ஹஸ்பண்ட் பேரு? கோபி மேம். பசங்க? பெரிய பொண்ணு பேரு? தனலட்சுமி ஐஸ்வர்யா. தனலட்சுமி ஐஸ்வர்யா. ரெண்டும் ஒரே மீனிங் தான். காசு தான். அதாவது எனக்கு காசுலயே ஒரு குறிக்கோளா வச்சிருக்கீங்க. ஓகே டன். ஓகே, இப்போ ரைட் சைடு. ஆமா. யார் கண்டுபிடிக்க போறீங்க? எல்லாரோட மூக்கு இல்ல இவனே கண்டுபிடிக்கட்டும். அதான் நல்லா இருக்கு. இல்ல தூரத்துல நீங்க பண்ணுங்க. இந்த வாட்டி நீ வேலை செய்ய கொஞ்சமாவது. எப்ப பார்த்தாலும் பணத்தை எடுத்து போறதுல ஒரு குறிக்கோளா இருக்கு. நான் வேணா உனக்கு எல்லாம் தரேன்டா. இருடி எனக்கு கலர் வர மங்கி மங்கி போகுது. அது என்ன கலர் சுடிதாரு? நீங்க சொல்லாது. அந்த சுடிதார்
என்ன கலரு? ஆரஞ்சு கலர். இல்ல மேம், அதாவது அந்த பின்னாடி நிக்கிறாங்களா அவங்க சாரி அவங்க கலரு. ப்ளூ. பிளவுஸ் என்ன கலரு? ஆமா, எல்லாத்தையும் பார்த்து சொல்றீங்க. நான் என்னத்துக்கு வந்திருக்கீங்க? சோகா வந்திருக்கேன். வா. என்னப்பா ஒரு ஷோக்கா பார்த்து சொல்ல மாட்டேன் நீ. இந்த பையன் என்ன நேத்து அப்படியே அட்டென்ஷன் அப்படின்னு நினைக்கிறான் அவன். ரிபப்ளிக் டேல ஏய், சாக்லேட் தெரிஞ்ச இந்த பையன் தான்டா டூப்பு. ஏய் ஒரு நிமிஷம். ஓகே டன். இவங்க தான் இந்த ஆரஞ்சு கலர் சல்வார் தான். எனக்கு எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் எதை பார்த்து நீங்க எதை வச்சு சொன்னீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. பொட்டு தானே? அவங்க பொட்டுல உங்க பொட்டு. அது நாங்க வச்சு அனுப்பியிருக்கோம் உங்களுக்கு. கன்ஃபியூஸ் இல்ல 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 இல்ல. நீ வேற அவசரப்பட்டு இருக்க. எங்க வா, இங்க இருந்து சொல்லு. அவங்க பையன் தான். ஏய் பாரு அவர் அப்பா. சத்தமா பேசுங்க. நானும் அவர் வந்து பின்னாடி வெள்ளை கலர் சோக்கா போட்டிருக்காரு. அந்த அட்டென்ஷன்ல நிக்கிறாரு அந்த பையனோட அப்பா. மொல்லமா. சரியா? இந்த பக்கம் அவங்க அம்மா. இவங்க ரெண்டு பேரும் அவங்க பாட்டி. நீ இதெல்லாம் தாத்தா. சத்தமா சொல்லல. ஏய், ஃபேமிலி பாட்டி, பிரச்சனையா இருக்கு. இல்லடா, தாத்தா பாட்டி. கொஞ்சம் ஜாலியா தான் இருப்பேன். ஆமா. வைஃப் இல்லையா? அதுவா? ஏய் இல்லடா, இவங்க ஒய்ஃப், அவர் ஹஸ்பண்ட், அவங்க பாட்டி, அவங்க தாத்தா. பாட்டின்னு அடிப்பாங்க. நீங்க வயசு பத்தி பேசாது. ஆ? பாட்டின்னு அடிப்பாங்க அவங்க. ஓகே. சரி, அந்த யங் லேடி அண்ட் ஆஃப்டர் யங் லேடி, ஜூனியர் யங் லேடி. அவரே இந்த லேடி கேடி. யா பொட்டு வச்சு ஏமாத்தி யா போய். ஏமாத்தி. உங்க பேர் என்ன? ஹேம்லதா. ஆ? ஹேம்லதா. ஹேம்லதா. ஹேமா. பின்னாடி ஹேமாக்கு வந்து இருந்துச்சு. நாங்க பொட்டு வச்சு அனுப்பினோம். நீங்க ஏமாந்துட்டீங்க. ஓகே, இப்போ ஃப்ரீஸ் பண்ண ஒரு போறோம். சொல்லிட்டியா? ரைட்டா ராங்கன்னு பாத்துடலாமா கார்த்தி? பாத்துடலாம், பாத்துடலாம். நீ சொன்னது ஓகேவா? ஓகே, ஓகே. ஓகே, ஃப்ரீஸ். ஸோ ஹேம்லதா இந்த குடும்பத்துல அண்ணன் சொல்றாங்க. ரைட்டா ராங்கன்னு பாத்துடலாம். அப்பவே சொன்னா இல்லையா? என் பேச்ச கேக்குறியா எங்கேயாவது? நீ இப்ப சோக பாட்டு போடுவாங்க, அதுக்கு ஃபீல் பண்ணு. ஐயோ. நான் சொன்னேன்ல, நாங்க நான் பொட்டு அப்பவே வச்சு அனுப்புவோம். கன்ஃபியூஸ் பண்ணுவோம். I have told her 50,000 கொடுங்க. 50,000. வேணாம், டிஸ்கவுண்ட் இல்லையா? சுவாமி. சரி பரவாயில்ல மேம். சரி, இப்போ செலவுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். காசு கொடுக்க மாட்டேன். யாருன்னு சொல்லுங்க. இப்ப யாருன்னா கரெக்டா சொல்லுவீங்க. அந்த இந்த பையன் ஆமா அந்த பையன் மேல எனக்கு டவுட் ட்விஸ்ட் இருக்கு. அப்படிதான் வைப்பாங்க. இந்த பையன் வந்து அண்ணனா? அண்ணியன் தான். டேய் அண்ணனா அண்ணனா இருந்தா கேக்குறாங்க, வெளியே madam. வந்துரு. டேய் நீ அம்பி மாதிரி நிக்கும் போதே தெரியும்டா நீ அண்ணியன்ட்டு. அண்ணன் யாரோ வெளியே வந்துரு. அவங்க தான் எனக்கு தெரியும். வாங்க, கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா? அதான் சொன்னேன்ல, ஏய், அப்படியே கவுன்ஸ் அவங்க இப்படி போவாங்க. அசஞ்சாங்க, அப்படியே நோட் பண்ணிட்டு நீங்க தாங்க. வாங்க, எனக்கு தெரியும். அக்கா பாத்தீங்களா நீங்க அப்படியே ஒரு So, அப்படியே அங்க பின்னால பொட்டு இல்ல, இவங்களுக்கு இல்ல, இவங்க மட்டும் பொட்டு இருக்குன்னு ஏமாந்துட்டீங்க. பொட்டு வச்சாக்கா ஏங்க என்னக்கா? இப்படி பண்ணீங்க? போட்டு மாத்தி வச்சிட்டீங்களா நைசா? இந்து மேரேஜ், அதனால போட்டு வச்சிருக்கோம். இந்து. ஹிந்து. ஓ, ஃபேமிலிலே கொலாபரேஷனா? அதான் நாங்க குழம்பிட்டோம். பாத்தி, நான் குழம்புறது அப்ப தப்பே கிடையாது. நீங்க முஸ்லிமா? கிறிஸ்டின். ஆனா நீங்க 4 பேர் ஒரே மாதிரி இருக்கீங்க. ஆமா, ஆமா. அப்படியே So, இருக்கீங்க. ஒரே ஆனா, நாகேஷனா? ஹலோ, நீங்க சத்தியமா நாகேஷ் மாதிரி இருக்கீங்கண்ணா. ஓகே, இப்போ அண்ணன் வெளியே வந்துருங்க. ஃபேமிலி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஹேமா. இது அண்ணியன்ல அண்ணி. இவர் என்னோட பையன் ஹர்ஷவர்தன். ஹர்ஷவர்தன். ஹர்ஷா ஹாய். ஹாய் செல்லம். என்ன படிக்கிற? செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே, அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? அப்பா பிடிக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் குனிஞ்சு அவர் மட்டும் தான் மைக்கு பிடிச்சாரு. அதனால அவனுக்கு அப்பா தான் பிடிக்கும்னு சொல்றேன். ஏன் அப்பா பிடிக்கும்? அம்மா இந்த அடிப்பாங்களா? கண்ணு முன்னாடியே எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றாரு, கண்ணுக்கு பின்னாடி எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அடிக்க மாட்டாங்க. அடிக்க மாட்டேன். ஆஹா, ஆஹா. அடிக்க மாட்டேன். நல்ல பையன், நல்ல அப்பா. சாரிக்கா உங்களை மம்மின்னு டம்மினா சொல்லிட்டேன். சாரிக்கா மனசுல ஏதாச்சும். அதனாலதான் இனிமே பேசும்போது பார்த்து பேசணும். இவர் என்னோட மாமனார் ஓகே வில்லியம்ஸ், ஜான் வில்லியம்ஸ். ஓகே இவங்க என்னோட மாமியார் பிரேமா. ஓகே, நமஸ்தே. அங்கேயே மாஞ்சா விட்டுக்கிறாப்புல இல்ல? ஆமா. பிரேமா வில்லியம்ஸ். பழைய மாஞ்சா இது லேட்டஸ்ட் மாஞ்சா. ஓகே, டன். டேய் தம்பி, நீயாவது அப்பா சொல்ற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்றா. ஏன் நீ சீசன் 3ல வந்து எங்களை கன்ஃபியூஸ் பண்ற போறேன். ஓகே. சோ என்ஜாய் பண்ணியா குட்டி? ஹாப்பி? ஜாலியாக என்ஜாய் பண்ண. நிறைய என்ஜாய் பண்ணியா? Thank you. அங்க உட்கார்ந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. வாங்க. ஸோ இந்த தேர்ட் ரவுண்ட்ல ஒண்ணுதான் கரெக்டா சொன்னீங்க. ஒரு அண்ணன் கண்டுபிடிச்சதுனால 50,000 உங்க சொந்தம். ஸோ ஒன்னு ராங் ஆயிடுச்சு. டோட்டலா இப்போ உங்ககிட்ட இருக்கு 1,50,000.
ஸோ ஃபைனல் ரவுண்ட் வந்துட்டோம். ஃபைனல் ரவுண்ட் பம்பர் ஆஃபர். யா நிறைய அமௌண்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு, இருக்குதுல பாதி போறதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் பணமும் இங்க தான் இருக்கும் போது அங்க இருந்து இந்த காசு மொத்தமா அங்க எடுத்துடலாம். மொத்தமா இங்க இருந்து அங்க வந்துரும். ஓகே ஓகே, வருமா இல்லைன்னு பாத்துடலாம். ஓகேடா. லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபைனல் ரவுண்ட். விளையாடு மங்காத்தா. ஸோ டைமர் இருக்கும். நீங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த டைம்குள்ள இங்க இருக்கிற செலிபிரிட்டிஸை அவங்களோட பிளட் ரிலேஷன் கூட மேட்ச் பண்ணும். ஓகே ஓகே, 120 செகண்ட்ஸ் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க அமௌண்ட் 1,50,000 into 2 3 lakhs. 90 செகண்ட்ஸ் செலக்ட் பண்ணி கரெக்டா மேட்ச் பண்ணீங்கன்னா into 3 4,50,000. 60 செகண்ட்ஸ் செலக்ட் பண்ணி அதுக்குள்ள மேட்ச் பண்ணீங்கன்னா 4 into 150. ஸோ 6 lakhs உங்க சொந்தம். 90 செகண்ட் 90. Yes. ஓகே, 90 செகண்ட்ஸ் ஃப்ரீஸ் எதுல பண்ணிட்டாரு. ஓகே, இப்போ இங்க இருக்கிறவங்க பேர் சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னீங்க? அவர் வந்து சித்தன் ரமேஷ், Okay. ரமேஷ், மாதவன், மேடி, ஓகே அருண் விஜய், ஓகே சூர்யா, சூர்யா. ஓகே. விஷ்ணுவர்தன். ஸோ எல்லாரும் தெரியும். எஸ் அவங்களோட பிளட் ரிலேஷன் தான் இந்த சைடு இருக்கும். ஸோ யார் ஓட போறீங்க, யார் இங்க இருந்து டைரக்ட் பண்ண போறீங்க? ஆக்சுவலா வந்து நல்ல பாடி கின்னா இருக்கறனால ரெடி போயிடலாமா? ஓகே, அப்ப அங்க போய் நில்லுங்க. அருண் விஜய். ஓகே அருண் விஜய். லாஸ்ட் ஒன். ஏய், Okay. அருண் விஜய், லூசு. கார்த்தி, your time starts now. ஐயோ, அவர் ஃப்ரெண்டா கரெக்டா தெரியுற மாதிரி செய்றாரு. சூர்யா. ஓகே சூர்யாவோட பையன் நினைக்கிறீங்க, பார்க்கலாம். ஏய் இந்த லாஸ்ட் ஒன் எடு ஃபர்ஸ்ட். இது யாரு? ஸோ அவருக்கு முடி இல்லைன்னா பையனுக்கு முடி இருக்காதா? இல்ல அவன் சித்தன் ரமேஷ். சரி இது வந்து லாஸ்ட் ஒன். என்ன போ அது பார்த்தா அது எடு. டைம் ஆகுது. அருண் விஜய் கிட்ட. ஓடுங்க. எஸ் அந்த லாஸ்ட் ஒன் வந்து லாஸ்ட் ஒன் கண்ணாடி போட்டுருக்காங்க பாரு, அப்பாவும் பையனும். ஆஹா, இப்படிதான் 2 வாட்டி ஏமாந்துட்டீங்க. இல்ல. ஒட்டு பல்லு பார்த்து. இல்ல அங்க வை. இந்த குழந்தை இது மாதவன். ஆமா வச்சுட்டு பஸர் அமுக்குனதான் நான் சொல்லுவேன். 20 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி வச்சாதான் நான் சொல்லுவேன். பாத்துக்கோ. 20 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி பஸர் அமுக்குனதான் எத்தனை கரெக்ட்னு சொல்லுவேன். 39, 38, 37. 2 தப்பு. ஓ 3 ரைட்டு, 2 தப்பு. ஏய் அப்ப இந்த குழந்தைய தூக்கி இந்த குழந்தை இருக்கு பாரு, அதாவது அந்த பொண்ணுடா, அந்த பொண்ணை தூக்கி லாஸ்ட் இது பண்ணிட்டு. ஏய் இது ஜித்தன் ரமேஷோட பொண்ணு தானா? ஏய் ஐயோ, இப்போ நீங்களே பார்த்துக்கணும், நான் சொல்ல மாட்டேன். 10 செகண்ட் தான் இருக்கு. ஆ டக்குன்னு டக்கு. ஏய் 3, 2, 1, டைம் அப். என்னமோ திருப்பும் போது ரொம்ப தெரிஞ்சு பாரு. இது இப்படின்னு சொன்னீங்க இல்லையா? எது நீங்க சொன்னீங்க? சித்தன் ரமேஷ் பையன், ஏதா சூர்யா பையன் தேவ், இப்போ ஃபர்ஸ்ட் என்னது? மாதவனுக்கு பையன், அருண் விஜய்க்கு பொண்ணு, விஷ்ணுவர்தனோட பொண்ணு. இதெல்லாம் ரைட்டு கரெக்ட், நினைக்கிறீங்க? கன்ஃபார்ம். ஒரே ஒரு ஆன்சர் தான் ரைட்டு. இப்ப சூர்யாவோட பையன் தேவ், அது மட்டும்தான் கரெக்ட். ஓகே நான் இப்ப சொல்லட்டுமா? அருண் விஜய் இப்போ பையன் போய் தான் மாத்து கண்டுபிடிக்கணும். வைங்க. ஓகே டன். இங்க வா. மைனா இப்போ மாத்து. நோ இருங்க, இல்ல நீங்க ஏற்கனவே சொதப்பிட்டீங்க. இப்போ நில்லுங்க. ஏய், மாதவனுக்கு எப்பயோ கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன நீ மேடின்னு கூப்பிடுறது இன்னும் கல்யாணம் ஆகுதுன்னு உங்க சின்ன வயசுல வைக்க மாட்டாங்களா? உங்க சின்ன வயசுல கல்யாணம் ஆச்சு? நான் இல்ல, நான் இப்பதான் லாஸ்ட் இயர் தான் அலைபாயுத படம் பார்த்தேன். செம்மையா இருந்தது அந்த படம். நீ அவன் ஃபேமிலியை டேமேஜ் பண்ற பாத்துக்கா. ஒரு நிமிஷம் வரேன். இங்க வாங்க. ஆன்சரிங் வந்து கேட்டு பாருங்க. அவர் அங்க இருந்து பார்த்து தான் எல்லா கரெக்ட்னு சொல்லிட்டாரு. தேவ் இப்ப எத்தனை கரெக்ட்னு சொல்லுங்க. 5க்கு 5வே கரெக்ட். நீங்களே போயிருக்கலாமே. 90 செகண்ட்ஸ்க்கு 4,50,000 வந்திருக்கும். இல்ல, இங்க இருந்து பாக்கும்போது இது கரெக்டா தெரியும். நாங்க ஓடிட்டே இருந்தேனா, பக்கத்துல இருக்க குழந்தைங்க எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு முதல்ல அந்த 50% எனக்கு கொடுங்க. ராங்க சொன்னாங்க. எடுத்துங்க.
இவ்வளவு நேரம் ஷோ பண்ணலாம் ஆமா ஜாலியா அதான் ஜாலியா flatல. பண்ணுங்க. பரவாயில்ல மேம் தாங்க நாங்க தான் பார்த்துட்டு செல்ஃபிலாம் ஒரு 4-5 எடுத்தோம் அதில் கழிச்சுங்க இது வந்து 50 மேம் கொடுங்க 75 இந்த கொடுக்கணும் கோட்டை தாண்டி நீங்களும் வரக்கூடாது இல்ல இல்ல நான் கணக்குல ரொம்ப கரெக்டா இருப்பேன் எனக்கு பிடிக்கிறதுனால தான் ஒரு அமௌண்ட் வச்சுங்க ஆமா அவ்வளவுதான். உள்ளதாவா ஆமா இல்ல பிடிச்சா குத்துலாம் மைனா கோச்சிக்குமே நான் அப்படியே கட்டுக்கிடு அவங்கள நம்பாம நீங்களே வச்சிருந்தா கல்யாணத்துக்கு செலவுக்கு இருந்திருக்கும்ல சே ஏய் அழகா சேர்த்தா ஓகே அப்ப என்ஜாய் பண்ணீங்களா எங்க வந்துட்டோமா வா 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 ஓகே நீங்க என்ஜாய் பண்ணீங்களா